இயேசு இரட்சகர் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்தெனும் நாட்களிலே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்றை கடந்த நாளிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அது என்னவெனில், கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவமும் அங்கீகாரமும் எப்படிப்பட்டது என்பதை உணரும் வாழ்க்கை நிலையாகும். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் கடவுளுடைய வார்த்தையை விட்டு வெகு தூரம் சென்று அதை ஏதோ ஒரு ஓரத்திலே வைத்திருக்கிறார்களே தவிர வாழ்க்கையின் மையத்திலே அதை வைக்கவில்லை என்பதுதான் பெரும் துன்பங்களில் ஒன்றாகும். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை, இதுதான் கடவுளுடைய உறவுக்கு பாலம் என்பதை கிறிஸ்தவம் இந்த நாட்களிலே மறுத்து வருவது மிக வேதனைக்குரியது. மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 23 வசனங்கள் அடங்கிய ஒரு நீண்ட தொடர்பை நீங்கள் வாசிக்கலாம். இதில் அவர்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் நன்றாக அறிந்து அவர்களுக்கு அவர் பதில் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லுகிற பதில் எல்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் வைத்திருக்கிற தூரம்தான் என்பதை உணர்த்தினார். என்ன காரியம் அங்கே நடந்தது? பிரச்சனை என்ன? அங்கே நடந்த பிரச்சனையே சடங்குகளுக்கு இஸ்ரவேலர்கள் பலியாயிருந்தார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுடன் சமுதாயத்துடன் அவர் செலவழித்த நேரங்கள் மிக பொன்னான நேரங்கள். அதில் ஒன்றுதான் மார்க் 7ஆம் அதிகாரம். சடங்குகளுக்கும் ஆசாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் அவர்கள் பலியாகியிருந்தார்கள். 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே பாரம்பரியம் என்கிற வார்த்தையையும் 4வது வசனத்திலே ஆசாரங்கள் என்கிற வார்த்தையையும் 8வது வசனத்திலே சடங்குகள் என்கிற வார்த்தையையும் நீங்கள் வாசிக்கலாம். இவைகள்தான் அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படையில் இருந்ததே தவிர கடவுளுடைய வார்த்தை இருக்கவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை பார்த்து மிக வேதனையோடு சொன்னார், நீங்கள் கடவுளை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? கடவுளோடு இருக்கிற உறவு தொடர்பிலே அங்கே விரிசல்கள் வருவதற்கான காரணம் என்ன? மனித உறவுகளிலே பெரிய தொய்வுகள் வருவதற்கும் காரணம் என்ன? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் கடவுளுடைய வார்த்தையின் நிலைப்பாடு உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போனதுதான் என்பதை ஆண்டவர் தெளிவுபட கூறினார். அதில் ஒரு பகுதியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 3 விதமான துரோகங்களை இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செய்தார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துவதை நீங்கள் கவனிக்கலாம். 8வது வசனத்தை கவனியுங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய கட்டளையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இது முதல் துரோகம். அடுத்த வரியை கவனியுங்கள். 9வது வசனத்திலே தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளை, வார்த்தையை வியர்த்தமாக்கினார்கள். அடுத்து நீங்கள் 13வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், தேவ வசனத்தை அவர்கள் அவமாக்கினார்கள். 3 துரோகங்கள். தள்ளிவிட்டார்கள், வியர்த்தமாக்கினார்கள், அவமாக்கினார்கள். தள்ளிவிட்டார்கள் என்றால் அர்த்தம் என்ன? ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்பதுதான். ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்த வரி அதை சொல்லுகிறது. வியர்த்தமாக்கினார்கள். எப்படி ஒதுக்கி வைத்தார்கள்? கடவுளுடைய வார்த்தை ஒன்றே இல்லை, அதை நாங்கள் நம்புவதில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, அதை நான் நம்புகிறோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் எப்படி இந்த தள்ளுதல் நிறைவேறினது என்றால் வியர்த்தமாக்கினதின் மூலம். வியர்த்தமாக்கினது என்றால் அர்த்தம் என்ன? அதை ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விடுவது. இருக்கிறது, ஆனால் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லை, அது ஏதோ ஒரு ஓரத்திலே ஒதுங்கி இருக்கிறது. இதுதான் அதனுடைய அடுத்த நிலைப்பாடு. இதனுடைய 3வது விளைவுதான் அவமாக்குதல்.
அப்படி என்றால் அவமாக்குதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதனுடைய மதிப்பை இழக்கச் செய்தல் என்பது அதனுடைய பொருளாகும். அதை வீணடித்தல் என்பது அதனுடைய பொருளாகும். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செய்த துரோகங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லையா? கடவுளுடைய வார்த்தை உண்டென்றுதான் நாம் நம்புகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை கடவுளுடைய வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பெரிய மதிப்பை நாம் கொடுக்கிறோம். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கிறது? அதை நாம் தள்ளிவிட்டோம். எப்படி நாம் தள்ளிவிட்டோம் என்றால், அதை நாம் வியர்த்தமாக்கி இருக்கிறோம். அதாவது அதை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க விடாமல் அதை ஓரம் கட்டி வைத்திருக்கிறோம். இந்த ஓரம் கட்டி வைத்திருத்தலுடைய நிலை என்னவென்றால், அதை நாம் அவமாக்க முன்வந்து விட்டோம். அப்படி என்றால் அதை மதிப்பிழக்க செய்தல், அதை நாம் அவமாக்கி விடுதல் என்பதனுடைய நிலைக்கு அதை நாம் கொண்டு போய்விட்டோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நடந்திருக்கிறது. மன்றாடுவோமா ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மகிமையை உணர கிருபை தாரும். அதை நான் வைக்க வேண்டிய ஸ்தானத்திலே வைத்து அதை போற்ற வேண்டிய விதத்திலே வாழ்க்கை நிலைகளிலே போற்றும்படி எனக்கு உதவி செய்யும். அப்படி நான் செய்ய தவறின காலங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன். என்னை மன்னியும். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாகட்டும், என் பாதைக்கு வெளிச்சமாகட்டும், என் கால்களுக்கு தீபமாகட்டும் என்று ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை உதாசீனம் செய்த நேரங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. இனி வரக்கூடிய நாட்களிலாவது திருமறையின் மகிமையை உணர்ந்தவர்களாய் அதன் மகிமைக்கு எங்கள் வாழ்க்கையை பூரணமாய் அர்ப்பணிக்க செயல்படுத்த எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.